நான் என் பொண்ணுக்காக ஒரு வேலை தேடி வந்திருக்கேன். அப்போ உங்க பொண்ணுங்க? அதுக்கு தெரியாம தான் நானே வந்திருக்கேன். மேம், இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? என் பொண்ணுதான் பிரச்சனை. படிப்புலாம் அது முடிச்சு போச்சு, இப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னா முடியாது. என் மனசுக்கு பிடிச்ச வேலையில தான் நான் போய் சேருவேன். ஆனா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. 1 மாசம் இல்ல, 1 வருஷமாவது நான் வீட்டுல விஐபியா உட்கார்ந்து இருப்பேன். பயம் முடித்தது. விஐபி அதான் இந்த வேலை இல்லாத பட்டதாரி படம். அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க. மேம், நான் உங்களோட ஆர்வத்தை பாராட்டுறேன். பட் ஆர்வம் இல்ல, பயம். we're actually the leading company in extraordinary software. A few moments later. What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்களே, இதுதான் புரியுது. அப்போ இவ்வளவு நேரமா மண்டே ஆட்டிட்டு இருந்தீங்க புரியுற மாதிரி? அது சும்மா ஒரு கம்பெனிக்காக. ஆனா நீங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னீங்களே, அது என் பொண்ணு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வேலையை கொடுத்துருங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல எல்லாம் வாயிலே வராத மாதிரி வேலை வச்சிருந்தாதான் மரியாதை. நீங்க ஒரு தெய்வ தாய். பின்ன பிள்ளைய வீட்டுல இருந்து விரட்டுறது அவ்வளவு ஈஸியா? விரட்டணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.